காகபுசுண்டர்ங்கிறவர் சூரிய குலத்தைச் சேர்ந்தவர். இந்திரன், குபேரன், இரமன், போல திருமால் எல்லாருமே காக்கும் கடவுள்கள். அவங்க எல்லாருமே சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த வகையில் காகபுசுண்டர்கள்ங்கிறவங்க காக்கும் கடவுள் இனத்தைச் சேர்ந்தவர்கள். மகாமகம் எடுங்க, இதே மாதிரி வட இந்தியாவிலெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல இல்லையா? இதே மாதிரி 12 ஆண்டுகள் கும்பமேளா கொண்டாடுறது உஜ்ஜயினியில் இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படை தான். உலகத்தில் பிரளயம் வந்துடுது. உலகத்தில் இருக்கிற ஏறத்தாழ எல்லா உயிர்களும் அழிந்து போய்விடுகின்றன. அந்த நேரத்தில் சிவபெருமான் திருப்பியும் உயிர்களை உருவாக்கி கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், சிவபெருமான் கருவூரார்கள் 2 பேருமே உயிர்களை உருவாக்கக்கூடியவர். அப்படி உருவாக்குகிறது தான் அந்த கும்பமேளா, மகாமகம், இது எல்லாமே உயிர்கள் உருவாக்கக்கூடியது. கும்பகோணத்தில் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் தண்ணீரால் உலகம் முழுவதும் அழிந்து விட்டது. உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அப்போது ஒரு குடத்தில் உயிர் அணுக்கள்லாம் இருக்கிறாரு. சிவபெருமான் வேடனாக அந்த குடத்தை உடைச்சி அதிலிருந்து உயிர்களை உருவாக்கினார். அதான் குடம் உடைஞ்சதுனால அது கும்பகோணம்னு பேர் வந்து அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாறு இருக்கிறது. இதுதான் நம்மளது மகாமகத்தோட பொருளும். அப்படி உண்டாக்கக்கூடிய உயிர்களை காக்கணும், அதை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இது எல்லாத்தையும் யார் பண்ணுவார்கள்னா காகபுசுண்டர்கள் பண்ணுவார்.